இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வெகு பிரயாசம் எடுத்து வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் படுகிற பிரயாசத்தின் பலன் நிச்சயமா பிரமிப்பா தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் சலிப்பா இருக்க போறதே கிடையாது. ஹல்லேலூயா. பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஆனா ஒண்ணுமே என்ன செய்யல, அகப்படவில்லை அப்படின்னு சலிச்சுட்டாரு இல்லையா? கர்த்தர் சொன்னார், உன்னுடைய வலைய வலது பக்கம் போடுன்னு சொன்னப்ப திரளான மீன்களை பிடித்த போது வேதம் சொல்லுது, பேதுருவுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டாயிற்றாம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீங்க படுகிற பிரயாசங்களின் பலன் நிச்சயமா பிரமிப்பா தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் சலிப்பா இருக்க போறதே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை தற்காலத்துல அது உங்களுக்கு சலிப்பு போல தெரிஞ்சாலும் நிச்சயமா அது சலிப்புல முடிய போறதில்ல, நிச்சயமா அது பிரமிப்புல தான் முடியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிற உங்களை பார்க்கிற யாவருக்கும் பிரமிப்புண்டாகும். அல்லேலூயா. ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் 92வது அதிகாரம் 12வது வசனம். இந்த வார்த்தை சொல்லுது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா, வளருவான். அல்லேலூயா. தெரிந்த வசனம் தான், இருந்தாலும் இதனுடைய கொஞ்சம் ஆழங்களுக்குள்ள போக விரும்புகிறேன். நீதிமான கர்த்தர் 2 விருட்சங்களுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். வேதத்துல கிட்டத்தட்ட 145 தாவரங்கள் இருக்கு. அதுல சங்கீதத்துல மட்டும் 12 தாவரங்கள் இருக்கு. இந்த அதிகாரத்துல மட்டும் 3 தாவரங்களை கர்த்தர் மென்ஷன் பண்ணி இருக்கிறார். நீதிமான 2 விருட்சங்களோடு கூட ஒப்பிட்டு இருக்கிறார். ஒன்னு, நீதிமான் எப்படி செழிப்பானா, பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா, வளருவான். இங்க எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம அத்தனை பேருமே யாருதான்? நீதிமான்கள் தான் இல்லையா? ஒரு பாவியான மனுஷன் தேவ சந்நிதிக்கு சென்றான். ஒரு பாவியான மனுஷன் எங்க போறான்? தேவ சந்நிதிக்கு. இப்போ தேவனுக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. தேவனுக்குள்ள எப்பொழுதுமே அநேக சுவாபங்கள் இருந்தாலும் அவருக்குள்ள பிரதானமாய் 2 சுவாபங்கள் இருக்கிறது. எப்பொழுதுமே அவருக்குள்ள 2 குணாதிசயங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அதே நேரத்துல தேவன் நீதியுள்ளவராகவும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? 2 சுவாபங்கள் பிரதானமா எப்பொழுதுமே தேவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒன்னு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே நேரத்துல தேவன் நீதியுள்ளவராகவும், வேதம் அவரை குறித்து சொல்லுது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எப்படி நியாயாதிபதியா? இந்த உலகத்துல எத்தனையோ கோர்ட் இருக்கு, அதுல எத்தனையோ நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே நீதி இருக்குமான்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் வேதம் தெய்வத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவர் நியாயாதிபதி அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அப்ப 2 சுவாபங்கள். ஒன்னு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 2வது சுவாபம், தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். இப்ப இந்த பாவியான மனுஷன் தேவ சமூகத்துக்கு வந்த உடனே அவருடைய அன்பின் சுவாபம் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. தேவனே, நீர் அன்பாகவே இருக்கிறீர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்த குணமுள்ளவர், மன்னிக்கிறதிலே தயவு பெருத்தவர். சோ இந்த பாவியான மனுஷனை மன்னித்து என்ன செய்துவிடும், விட்டுவிடும். முதல்ல அன்பு பேசுது. இந்த பாவியான மனுஷனை நீங்க தண்டிக்க வேண்டாம், தயவு செய்து இவனை என்ன செஞ்சு விட்டுருங்க, மன்னித்து விட்டு விடுங்க. அன்பு பேசுது. அதே நேரத்தில் தேவனுடைய மற்றொரு குணாதிசயம், நீதியின் குணாதிசயம் அவரோடு பேச ஆரம்பிக்குது. ஆண்டவரே, நீர் அன்பாகவே இருக்கிறீர், உண்மைதான். அதே நேரத்தில் நீர் நீதியுள்ளவராகவும் இருக்கிறீர்.
பாவத்தை சகித்துக் கொள்ள முடியாத, பொறுக்க முடியாத, பாவத்தை பாராதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆகையினாலே இந்த மனுஷனை உம்முடைய நீதியின்படி தண்டித்தே ஆக வேண்டும். பாவம் பண்ண மனுஷனை தண்டிக்காம என்ன செய்ய முடியாது? விடக்கூடாது. கண்டிப்பாய் இந்த மனுஷனை உம்முடைய நீதியின்படி, நீதியின் நிமித்தம் நீர் இவனை என்ன செய்ய வேண்டும்? தண்டிக்க வேண்டும். அன்பு சொல்லுது மன்னிக்கணும்னு, நீதி சொல்லுது தண்டிக்கணும்னு. என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம தண்டிக்கிறதா என்ன செய்ய முடியாது. மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா? அன்பின்படி மன்னித்து விட்டு விட்டால் அவர் நீதி இல்லாதவர்னு ஆகிவிடும். நீதியின்படி தண்டித்தால் அவர் அன்பில்லாதவர்னு ஆயிடும். ஒரு கான்ட்ரோவர்சியல் இல்ல, ஒரு முரண்பாடு. மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் நீதியை செலுத்தல, அவர் தன்னுடைய நீதியில் இருந்து புரண்டு விட்டார் அப்படின்னு சொல்லணும். சரி, நீதியின்படி அப்ப நான் தண்டிக்கிறேன்னு சொன்னா அவருடைய அன்பிற்கு அங்கு மதிப்பில்லாமல் போய்விடும். அப்ப என்ன செய்யறது? தெய்வம் ஒரு முடிவெடுத்தார். என்னுடைய நீதியின் என்னுடைய சுவாபத்தின்படி, என்னுடைய நீதியின் குணாதிசயத்தின்படி இந்த மனுஷனை மரண ஆக்கினைக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன்? தீர்க்கிறேன். இவனுடைய பாவத்தின் நிமித்தம், இவன் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் இந்த மனுஷனை நான் மரண ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்கிறேன்? தீர்க்கிறேன். என்னுடைய நீதியின்படி நான் இவனை தண்டிக்கிறேன். முதலாவது. அதே நேரத்தில் நான் இவன் மேல அன்பா இருக்கிறபடினால இவன் அடைய வேண்டிய மரண ஆக்கினையை, இந்த பாவியான மனுஷன் அடைய வேண்டிய மரண ஆக்கினையை இவனுக்கு பதிலாக சிலுவையிலே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இப்ப என்ன செஞ்சார்? அவரு இறங்கி வந்தார் இல்லையா? இப்ப நீதியின்படி தண்டிச்சாச்சு, அன்பின்படி அவனுடைய தண்டனையை அவர் என்ன செய்து கொண்டார்? சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இந்த நீதி இருக்கு பாருங்க, அது சும்மாவே இருக்காது. அது எப்பவுமே தேவனோடு பேசிட்டே இருக்கும். அது எப்படி? அதுக்காக ஒரு பாவியான மனுஷன் அவன் எல்லாம் பாவம் வேணாலும் செஞ்சுட்டு வருவான், உடனே நீங்க அன்பின்படி நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அது எப்படி செய்ய முடியும்? அதுக்காக அவன் ஏதாவது கரையும் செலுத்தணும் இல்லையா? அவன் என்ன செஞ்சான்? நீங்க மன்னிக்கிற அளவுக்கு அவன் என்ன செஞ்சான்? நீதி பேச ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு தான் கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். ரோமருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம். விசுவாசத்தினாலே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? இப்ப கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் ஒட்டுமொத்தமாய் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லல. என் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நான் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறேன். அல்லேலூயா. இப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லல. அவர் மேல யாரு விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் அந்த விசுவாசத்தினால என்ன ஆக்கப்படுகிறாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படியானால் வேதத்தின்படி எழுதப்பட்ட பரலோக அரசியல் சாசனத்தின்படி, சட்டத்தின்படி நீங்க அத்தனை பேருமே நீதிமான்கள் தான். அல்லேலூயா. ஏன்னா நீங்க யார் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. சரியா? அதுல உங்களுக்கு டவுட்டே இருக்க கூடாது. நீங்க எப்பவுமே யாருதான் தேவனுடைய பார்வையில நீதிமான்கள். ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த வசனம் சொல்லுது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. இப்ப நீதிமான் அப்படின்னு யாரையோ குறித்து பேசல. இந்த வசனம் யாரை குறித்து தான் பேசுது? என்னையும் உங்களையும் குறித்து தான் பேசுது இல்லையா? சரி, இப்ப யாராவது ஒருவர் தைரியமா
அந்த நீதிமான் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். உதாரணமா நான் சொல்ல முடியும், ஜூப்ளின் நீ பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். எங்க நீங்க உங்கள் யாராவது ஆண்கள் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஆமென். வேற யாரோ? பெண்கள் பகுதியில் இன்னும் ஒருவர் பின்னாடி யாராவது? ஆமென். இந்த வசனம் சொல்லுது, நாம் பனையை போல் செழித்து லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல என்ன செய்வோமா? வளருவோம். சரி, முதல் விருட்சத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமான் பனையை போல, இல்லையா? சரி, ஆக்சுவலா உண்மையில அந்த இடத்துல இருக்க வேண்டிய வார்த்தை நீதிமான் பனையை போல அல்ல, பேரீச்ச மரத்தை போல அப்படின்னு இருக்கணும். நீங்க சில நல்ல ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீன்னு போட்டிருப்பாங்க. சில நல்ல ஸ்காலர்லி டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா டேட் பாம் அப்படின்னே போட்டிருப்பாங்க, பேரீச்ச மரம் அப்படின்னு. ஒரிஜினல் எபிரேயத்தில் தாமார் அப்படின்ற வார்த்தை இருக்கும். தாமார் அப்படின்னா பேரீச்ச மரம் அப்படின்னு அர்த்தம். நீதிமான் பனையை போல அல்ல, நீதிமான் பேரீச்ச மரத்தை போல செழித்து. அப்ப என்ன பிரதர், தப்பா எதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்களா, மொழிபெயர்த்துட்டாங்களான்னா தப்பாலாம் மொழிபெயர்க்கல. ஏன் பனை மரம்னு போட்டாங்கன்னா, பேரீச்ச மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? கணங்களை எடுத்துங்க பார்ப்போம். பேரீச்ச மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பேரீச்ச மரம், பழம் இல்லை, மரம். அதனாலதான் பனை மரம் போட்டாங்க, தெரியுதா? பேரீச்ச மரம் போட்டா என்ன செய்யாது உங்களுக்கு? தமிழ் பேசுகிற ஜனங்களுக்கு, இந்த தமிழ் உலகத்துக்கு பேரீச்ச மரம் பரிச்சயம் இல்லாதபடினால அதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிறப்ப பேரீச்ச மரம் மாதிரியே இருக்கிற விருட்சம் எதுன்னு பார்த்தாங்க. நமக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல இருக்கிறது எதுதான்? பனை மரம் தான். அதனாலதான் என்னன்னு போட்டாங்க. அது தவறல்ல, கலாச்சார அடிப்படையிலான ஒரு மொழிபெயர்ப்பு. ஒரிஜினல்ல நீதிமான் பேரீச்ச மரத்தை போல செழித்து. எப்படி செழிப்பானா? பேரீச்ச மரம் எங்க வளரும் தெரியுமா? எங்க வளரும்? வெரி குட். எங்க வளரும்? பாலைவனத்துல. கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனத்துல தான் இந்த பேரீச்ச மரம் செழிக்கிறது. கடுமையான உஷ்ணம், சாதாரண உஷ்ணம் கிடையாது. வேறு எந்த விருட்சங்களுமே வாழ முடியாத, வேறு எந்த தாவரங்களுமே வாழ முடியாத கிளைமேட்ல தான் இந்த பேரீச்ச மரம் செழிக்குது. கடுமையான உஷ்ணம், அதன் மத்தியில தான் இந்த பேரீச்ச மரம் செழிக்குது. நீங்க பேரீச்ச மரத்தை பாலைவனங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதங்கள்ல ஒரு மரத்துல 200 பழம் தான் இருக்கும், 200 ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஏப்ரல் முடிஞ்சு மே ஜூன் அப்படின்னு வெயில் ஏற 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 200 பழங்கிறது 7000 பழங்களாய் மாறிவிடும். உஷ்ணம் கூட கூட இந்த பேரீச்ச மரம் கருகி போறதல்ல, அது செழிக்க ஆரம்பிக்கிறது. உஷ்ணம் கூட கூட இந்த பேரீச்ச மரத்தால, அந்த உஷ்ணத்தால இந்த பேரீச்ச மரத்தை கருக பண்ண முடியல. அந்த உஷ்ணத்தின் மத்தியில இந்த பேரீச்ச மரம் செழிக்கிறது. பிரதர், ஆண்டவர் தான் பிரதர் நம்புறேன். சரி, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன் பிரதர். சரி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், நான் கடந்து போய் கொண்டிருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், அந்த உஷ்ணத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. இருக்கா? நான் இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள், அந்த உஷ்ணம் என்னால பொறுத்து கொள்ள முடியல. ஏன்? நீங்க இப்ப கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த உபத்திரவம் என்கிற உஷ்ணம் உங்களை கருக பண்ணுகிறதற்கு வரல, உங்களை செழிக்க பண்ணுகிறதற்கு வந்திருக்கிறது.
நிச்சயமா இந்த உபத்திரவத்தால உங்களை கருக பண்ணவே முடியாது. நிச்சயமா இந்த உபத்திரவத்தின் முடிவுல நீங்க செழிக்கத்தான் போறீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க தேவனுடைய பார்வையிலே நீதிமான்கள். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் அநேக நேரங்கள்ல, பிரதர் கர்த்தருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனையே என்ன செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்காது. கண்டிப்பாய் உஷ்ணம் உபத்திரவம் இருக்கும். சரியா? டிசம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம் எழுதி வச்சுக்கோங்க. பிரச்சனை கண்டிப்பா என்ன செய்யும், இருக்கும். பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு கர்த்தர் ஒரு விசுவாசியையும் அழைக்கல. அந்த பிரச்சனையின் மத்தியில அதை மேற்கொண்டு செழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அழைச்சிருக்கிறதே, உங்களை உருவாக்கி இருக்கிறதே கர்த்தர் அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். உங்களுடைய தன்மையை நீங்க பிரச்சனையின் மத்தியில தான் என்ன செய்ய முடியும், செழிக்கவே முடியும். உஷ்ணம் வந்தா தான் நீங்க செழிக்கவே முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தையில, உலகத்தில் உபத்திரவம், ஆனாலும் நான் உலகத்தை, அவர் ஜெயிச்சது அவருக்காக இல்லை, யாருக்காக? ஆமென். பிரச்சனை இருக்கும், உங்களை சுற்றி இருக்கும், இருக்க இருக்க கூட்டிகிட்டே தான் போகும். ஆனா நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையாலும் போராட்டத்தாலும் வியாதியாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கல. அந்த காலை வேளையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க நான் வரல. ஆனா என்னால ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறதை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். பிரச்சனைகளை நீங்க பார்க்கிற அந்த விதம், உங்களுடைய பார்வை கொஞ்சம் மாறட்டும், உங்க ஆட்டிடியூட் கொஞ்சம் மாறட்டும். எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது பிரதர், இந்த பிரச்சனையை ஆண்டவரை என்னை விட்டு எடுத்துருங்க, அந்த பிரச்சனையை எடுத்துருங்க, ஒரு நாளும் எடுக்கவே மாட்டார். அந்த பிரச்சனைகளின் மத்தியில, அந்த போராட்டங்களின் மத்தியில எழும்பி சொல்லிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இந்த உஷ்ணத்துல வேற எந்த தாவரமும் என்ன செய்யாது, வளருமா? வேற செடி கொடி ஏதாவது வளருமா? எந்த விருட்சமுமே வளர முடியாத இடத்துல தான் இந்த பேரீச்ச மரம் செழிக்கிறது. அப்படித்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். வேறு யாருமே வாழ முடியாத பிரச்சனைகள், வேறு யாரும் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை எதிர்கொண்டு மேற்கொள்ளுகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய தன்மையே அப்படித்தான். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, பிரதர் எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை வேறு யாருக்காவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் பிரதர். நீ சொல்றது உண்மை, நீங்க ஒன்றும் பெருமையெல்லாம் சொல்லல, நீங்க சொல்றது நிச்சயமா உண்மை. உங்களுக்கு நீங்க இருக்கிற இப்ப பிரச்சனை வேறு யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை வேறு யாருக்காவது இருந்தா நிச்சயமா அதுல அவங்க என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. அந்த பிரச்சனை போராட்டம் எந்த விதத்திலும் உங்க வாழ்க்கையில சேதத்தை ஏற்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனையை மேற்கொண்டு செழிக்கிற திறனை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அது இயற்கையாகவே என்றைக்கு நீங்க இயேசுவின் மேல விசுவாசம் வச்சீங்களோ அந்த நாள்லயே அந்த திறன் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த பிரச்சனையை நீங்க மேற்கொண்டு வளருவீங்க, செழிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. ஐயோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு, அவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படி ஆயிட்டாங்களே, அவங்க கண்டிப்பா அப்படித்தான் ஆவாங்க. ஏன்னா அவர்களுடைய தன்மை அது. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில நிச்சயமா உங்களால செழிக்க முடியும். அல்லேலூயா. அந்த திறனை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நமக்கு என்னன்னா உஷ்ணமே இருக்கக்கூடாது, உபத்திரமே என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே குழு குழுன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படிலாம் இருக்காது. கண்டிப்பா அப்படிலாம் என்ன செய்யாது, இருக்காது. அண்ணன் வேணா உங்களுக்கு கிருபையா ஏசி போட்டு கொடுக்கலாம், ஆண்டவர் அப்படிலாம் போட மாட்டாரு. சரியா? பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை
நீங்க பார்க்கிற விதம், அந்த ஆட்டிடியூட் மாறட்டும். மாறட்டும். எப்பவுமே பிரச்சனையை பார்த்து பயந்துக்கிட்டே அதை குறித்து சிந்திச்சுக்கிட்டே அதை கொஞ்சம் மைண்ட்ல இருந்து நினைச்சீங்க. அதாவது எந்த விதத்திலும் இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் சிரிப்பாரு. ஒண்ணுமில்லாத பிரச்சனைக்கு இல்ல, நீங்க தானியலா இருந்தா கர்த்தர் உங்களை எங்க வச்சு பாதுகாப்பா தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப சேஃபான இடம் எது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அந்த சிங்க கோகை தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். எதுதான்? என்ன பிரதர், என்னை சுத்திலும் சிங்கமா இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப். தெய்வத்துக்கு தெரியும். உண்மை என்ன தெரியுமா? அரண்மனையில் இருந்து கொண்டு தரியுவால தூங்க முடியாம இருக்கலாம், ஆனா சிங்கங்களின் மத்தியில தானியேலால தூங்க முடியும். தூங்க முடியும். உங்களுக்கு விரோதமா எவ்வளவு வேண்டுமானாலும் சிங்கங்கள் ஆர்ப்பரிக்கலாம், கர்ச்சிக்கலாம், ஆனால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அதன் ஒரு பல் கூட உங்க மேல படுவதில்லை. அல்லேலூயா. ஒரு ஹெவன்லி செக்யூர், பரலோகத்தினுடைய பாதுகாப்பு. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அந்த கார் இருக்கு பாருங்க, அது 800 கோடியாம். எத்தனை கோடி? 800 கோடியாம். அணுகுண்டு போட்டா கூட அது சேதமாகாதாம். அணுகுண்டு போட்டா கூட என்ன செய்யாதான்? சேதமே ஆகாதாம். உண்மை என்ன தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை காட்டிலும் உன்னதமான பாதுகாப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையை சேதப்படுத்தவே. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவா பார்த்தார்னா உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கிற இடம் எது தெரியுமா? சொல்லுங்க. அக்கினி சூளை இல்ல, 7 மடங்கு அக்கினி சூளை. என்ன பிரதர், சுத்திலும் தீயா எரியுது? அப்படித்தான் பிரதர் எரியும். ஏன்னா நீங்க நீதிமான் பிரதர். நீங்க யாரு? பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணுகிற அந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை மாறட்டும். எந்த விருட்சமுமே வளராதுங்க அங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கம்பேர் பண்ணணும், ஒப்பிட்டு காட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு உவமையா அவங்கள குறித்து பேசணும்னு சொன்னோன்னே அவருக்கு நினைவில் வர்ற விருட்சத்தை பாருங்க. எந்த விருட்சமுமே தாவரத்தில் வனாந்தரத்தில் வளராது. ஆனா அந்த இடத்துல தான் இந்த பேரிச்சம்பழம் வளரல, என்ன செய்தான்? செழிக்கிறது. அப்படிதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறது அப்படித்தான். நீங்க எங்க தான், எதன் மத்தியில தான்? பிரச்சனைகள் மத்தியில தான் உங்களால என்னவே செய்ய முடியும்? செழிக்கவே. அப்புறம் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு எப்படி வராம இருக்கும்? அது வர்றதே எதுக்காகத்தான்? நீங்க வேணா நிச்சயமா பாருங்க, நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை முடிகிற போது, நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த போராட்டம், இந்த உபத்திரவம், இந்த உஷ்ணம் முடிகிற போது நீங்க இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு செழித்திருப்பீங்க. அல்லேலூயா. சரி, முதல்ல செழிக்கிறது அப்படின்னு ஒண்ணு பேரிச்ச மரத்தோட என்ன செய்தா கம்பேர் பண்ணலாம். சரியா? சரி, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் பேரிச்ச மரத்தை போல் செழித்து. அடுத்த வார்த்தை, லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா? சும்மா கேதுரு அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறார். லீபனோனில் உள்ள கேதுரு அப்படிதான் சொல்லியிருக்கார் இல்லையா? சும்மா கேதுரு மரத்தை போல வளருவான் அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல ஒரு பிளேஸ் வேற ஆண்டவர் மென்ஷன் பண்ணி இருக்கிறார். லீபனோனில் உள்ள கேதுரு. லீபனோன் அப்படிங்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வெண்பனிமலை அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வெண்பனிமலை அப்படின்னு அர்த்தம். நீங்க நம்ம தேசத்துல காஷ்மீர் பார்த்திருப்பீங்க இல்லையா? எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து வெள்ளவெளேன்னு பனியா இருக்கும் பாருங்க. அதே மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கிற இடம் இஸ்ரேலுடைய ஒரு கடையாந்திர எல்லையில இருக்கு. அதுக்கு லீபனோன் அல்லது லெபனான் அப்படின்னு பேரு. எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து சூழ்ந்து காணப்படும். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தாவரங்கள் 2 இடத்துல வளராது. எத்தனை இடத்துல வளராது? ஒண்ணு வனாந்தரத்துல வளராது. ஏன்னா அங்க கடுமையான உஷ்ணம் என்ன செய்து இருக்கிறதுனால எந்த விருட்சமும் அங்க வளராது. அதே நேரத்துல கடுமையான பனி விழுந்து அழுத்துது பாருங்க. இந்த காஷ்மீர் போல இடங்கள் நீங்க பிக்சர்ஸ்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கு பார்த்தாலும் வெள்ளையா பனி தான் இருக்கும். வேற விருட்சங்களை என்ன செய்யாது?
அங்க இருக்காது. ஏன்னா இந்த பனி என்ன செஞ்சிடும்னா அதிகமா பொழிஞ்சிச்சுன்னு சொன்னா தாவரங்கள்லாம் கருகிரும். எந்த தாவரமுமே கடுமையான பனி இருக்கிற இடத்துல வளரவே முடியாது. அது தரையிலிருந்து முதல்ல எழும்பவே அதனால முடியாது. ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கா இந்த லீபனோன்ல இருக்கிற கேதுரு மரம் இருக்கும் பாருங்க, அது முளைக்க ஆரம்பிச்ச நாட்கள் இருந்து எவ்வளவு பனி அது மேல விழுந்து 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 அழுத்தினாலும் எல்லா பனியையும் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பிக்கும் பாருங்க. அதை வளர்த்து எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 160 அடி உயரம் வரைக்கும் போகும். தரையிலிருந்து 160 feet வரைக்கும் போகும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த 160 அடி உயரம் இருக்கிற ஒரு கேதுரு மரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர்கள் அந்த மழையை குடைஞ்சிக்கிட்டு 180 அடி ஆழம் வரைக்கும் போகும். 180 feet வரைக்கும் போகும். மேல இருக்கிற வளர்த்தியை விட கீழே என்னது ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட 60 அடிக்கு கிளைகளை பரப்பி, அதை பார்க்கறதுக்கே நீங்க பிக்சர்ஸ்ல வேணா ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க. லெபனான்ல இருக்கிற கேது விருட்சங்களை பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா, சில நேரங்களில் பயமா கூட இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த தண்டு மட்டும் கிட்டத்தட்ட 22 அடியில 10 பேர் சேர்ந்தா தான் அந்த மரத்தை என்ன செய்ய முடியும்? பிடிக்க முடியும். எவ்வளவு பனி விழுந்து அழுத்தினாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வளர்கிற எந்த விருட்சமுமே பனியில வளர முடியாது. ஆனா ஒரே ஒரு விதிவிலக்காய் இந்த கேதுரு மரம் மட்டும் அந்த பனியின் மத்தியிலே வளருது. கர்த்தர் பார்க்கிற போது என் பிள்ளைங்க பேரிச்ச மரத்தை போல செழிப்பாங்க, லீபனோனில் இருக்கிற கேதுருவை போல வளருவார்கள். அப்படித்தான் அழைத்திருக்கிறார். பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அழுத்தங்கள் என்னால பொறுத்து கொள்ள முடியல. இந்த அழுத்தங்களால என்னுடைய இருதயத்தில் ஏற்படுகிற இந்த அழுத்தங்கள், போராட்டங்கள், மன உளைச்சல் நான் என்னைய ஒண்ணுமில்லாம ஆக்கிரும் போல இருக்கு பிரதர். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அழுத்தம்லாம் வந்தா மனுஷன் என்ன செய்யறது பிரதர்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எவ்வளவு அழுத்தம் உங்க மேல விழுந்து அழுத்தினாலும் அதை மேற்கொண்டு உங்களால வளர முடியும். அல்லேலூயா. அந்த திறனை, அந்த தாளந்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களுடைய நேச்சரே எது தெரியுமா? அந்த பனிய அழுத்தத்தை மேற்கொண்டுதான் என்ன செய்வீங்க? வளருவீங்க. நீங்க லெபனானின் கேதுருவை பார்த்தீங்கன்னா பனி அது மேல விழுந்து விழுந்து அழுத்துகிறப்ப அப்படி கொஞ்ச நேரம் சாய ஆரம்பிக்கும். லேசா அப்படி காத்து அடிக்கிறப்ப அப்படி சிலுப்பிட்டு அப்படி எழும்பி நிற்கும் பாருங்க. அது வீடியோல பார்க்கறதுக்கு நமக்கு பிரம்மாண்டமா இருக்கும். எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் உங்களால மேற்கொள்ள முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். இந்த அழுத்தங்கள் வந்திருக்கிறது உங்களை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு அல்ல, ஓங்கி வளர்கிறதற்காக. பிரம்மாண்டமா யாவருடைய கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க விதத்துல பிரம்மாண்டமாய் வளர்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கம்பேர் பண்ற இந்த 2 விருட்சத்தையும் பாருங்களேன். எந்த விருட்சமும் செழிக்க முடியாத இடத்துல தான் எது செழிக்குது? பேரிச்ச மரம். எந்த விருட்சமுமே வளர முடியாத இடத்துல வளர்றதுதான் எது? வேறு விருட்சங்கள் எதுவுமே வளர முடியாத, வாழ்றதுக்கு சாத்தியமே இல்லாத இடத்துல தான் இந்த 2 விருட்சமும் என்ன செய்யுது? நல்லா கவனிச்சு பாருங்க. வேற எந்த தாவரமுமே இந்த 2 கிளைமேட்லயுமே, எது கடுமையான உஷ்ணம், கடுமையான பனி, இந்த 2 கிளைமேட்லயுமே வேற எந்த விருட்சமுமே என்ன செய்யாது? வளராது, வாழ முடியாது. சாத்தியமே இல்லை. வாழ்றதுக்கு, வளருகிறதற்கு என்னவே கிடையாது, சாத்தியமான சூழ்நிலைகளே கிடையாது. ஆனா அந்த சாத்தியம் இல்லாத இடங்கள்ல தான் இந்த விருட்சங்கள் வளருது, செழிக்குது. சாத்தியமான சூழ்நிலைகள்ல வாழ்கிறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கலங்க. சாத்தியம் இல்லாத சூழ்நிலைகளை சரித்திரம் படைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே நடக்காது போல தெரியுது பிரதர்? தட் இஸ் இம்பாசிபிள். எல்லாமே எதிரா இருக்கு பிரதர். சாதகமான சூழ்நிலையே என் வாழ்க்கையில இல்லையா பிரதர்? அப்படின்னா சாதகமான சூழ்நிலையில வாழ கர்த்தர் உங்களை அழைக்கல. எந்த பாதகத்திலும் உங்களால வளர முடியும், செழிக்க முடியும். பாதகமான சூழ்நிலையில வாழ்றதுக்கு தான் கர்த்தர் விசுவாசியை அழைத்திருக்கிறார்.
உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே தேவையே கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமா இருந்தாலும் சரி, அந்த பாதகத்தை மேற்கொண்டு உங்களால வளர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனம். துன்மார்க்கர் யாரா? துன்மார்க்கர் யாரா? நீதிமான்களை கர்த்தர் எதோட கம்பேர் பண்ணாரு? பேரீச்ச மரம், கேதுரு மரம்னு சொன்னார் இல்லையா? இப்ப துன்மார்க்கரை யாரோடு கம்பேர் பண்ணி இருக்கிறார்னா, துன்மார்க்கர் யாரா? புல்லு இல்ல, புல்லு. புல்லு எங்க வளரும் தெரியுமா? தண்ணி இருக்கணும். வெரி குட். புல்லு எங்க இருக்கு? புல்லு எங்க வளரும்? தண்ணி இருக்கணும். ஆனா அதிகமா தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா? வேறு அழுகிறோம். புல்லு வளர்றதுக்கு வெயில் இருக்கணும். அதே நேரத்தில் அதிகமா வெயில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்போ குளிரும் இல்லாத வெயிலும் இல்லாத சாதகமான சூழ்நிலையில தான் துன்மார்க்கரால வாழ முடியும். அதனாலதான் நல்ல நேரம் பார்க்கறாங்க, ஜாதகம் பார்க்கறாங்க, நல்ல காலம் இருக்குமா, இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, அவங்க தேடுறதெல்லாம் சாதகமான சூழ்நிலை. ஆனா சாதகமான சூழ்நிலையில வாழ கர்த்தர் நீதிமான அழைக்கல. எந்த பாதகமான சூழ்நிலையிலையோ உங்களால வளர முடியும், செழிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். உங்களை நீங்கள் பார்க்கிற விதம் மாறட்டும். நீங்க யார் என்கிற உங்களுடைய பார்வை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அணுகுகிற விதம், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ற அந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை மாறட்டும். நிச்சயமா இப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து நான் எழும்பி வந்துருவேன். இந்த பிரச்சனையால எந்த விதத்திலும் என்னை சேதப்படுத்தவே, ஹல்லேலூயா, என்னை சேதப்படுத்துகிற அதிகாரம் இந்த பிரச்சனைக்கு கிடையாது. ஹல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு கர்த்தர் ஒரு நாள் உத்தரவாதம் கொடுக்கலங்க. இனிமே எதிர்பாருங்க, பிரச்சனை என்ன செய்யும்? வரும். வரும்ன்றதை விட வரணும். பிரச்சனை என்ன செய்யணும்? வரணும். ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனையால என்னை சேதப்படுத்த முடியாது, எந்த விதத்தில் என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த பிரச்சனையின் முடிவில் இப்போது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு செழிக்க போகிறேன். அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய தன்மை. இப்ப தெரியுதா உங்க வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருதுன்னு? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், விடுங்க பிரதர், எதுனாலும் பார்த்துக்குவான். நல்லா ஒரு எக்ஸைட்மெண்டா சொல்லணும், விடுங்க சிஸ்டர், எதுனாலும் சமாளிப்போம். கர்த்தர் உங்களை அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறார்? அழைச்சிருக்கிறார் இல்ல? பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்காம இருக்கும்? பிரச்சனையின் மத்தியில தான் நீங்க செழிக்க முடியும், பிரச்சனையின் மத்தியில தான் நீங்க வளர முடியும்னா, இப்ப இருக்கிற பிரச்சனை எதுக்கு தான் வந்திருக்கு? செழிக்கவும் வளரவும் பண்ணுகிறதற்கு. அல்லேலூயா. சத்ரு அநேக நேரங்களில் நம்மளை சும்மா சும்மா அந்த பயமுறுத்திட்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளவு கடன் வந்துருச்சு, இவ்வளவு இந்த மாதிரி வியாதி இருக்கு, இனிமே என்ன செய்ய முடியாது, மேற்கொண்டு வரவே முடியாது, அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா சும்மா பயமுறுத்துறது. இந்த பயப்படுறத முதல்ல என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். எனக்கு எப்ராஹிம் கற்றுக் கொடுத்த அந்த ரவி அடிக்கடி சொல்லுவார், உன்னுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதமுமே அந்த பயத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. அந்த பயத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. ஒண்ணுமே இருக்காதுங்க. கன்னத்துல ஒரு சின்ன பரு வரும். கன்னத்துல ஒரு சின்ன, ஆக்சுவலா அது ஹீட்னால வர்றது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா என்ன செஞ்சு போகும்? சரியா போயிடும். கன்னத்துல ஒரு மாதிரி கட்டி மாதிரி தெரியுதே, பெருசாகுமோ? கண்டிப்பா மறுநாள் பெருசாயிரும். டாக்டர்கிட்ட போனா ஆபரேஷன் பண்ண சொல்லுவாரோ? 15,000 போங்க, உத்தரவாதம் இருக்கு, ஆபரேஷன் பண்ண சொல்லுவார். ஆக்சுவலா அது என்னதான்? பரு. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா என்ன செஞ்சு போகும்? கட்டியில, கேன்சர் கட்டியில இருந்து கல்லறை பெட்டி வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அந்த ஒத்த பருவுக்கு. சும்மா கல்லறை பெட்டி தெரியாது, பக்கத்துல வீட்டுக்காரர் நிப்பாரு, சிலுவை கம்பெல்லாம் நிற்கும். சும்மா சும்மா பயப்படுறது என்ன செய்யணும்? முதல்ல விடுங்க. நீங்க கடந்து போகிற இந்த எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது எந்த, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நீதிமானை சேதப்படுத்துகிற அதிகாரம் அதற்கு கிடையாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாதிப்ப, சேதத்தை உண்டு பண்ணுகிற அதிகாரம் அதுக்கு கிடையாது. உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நீதிமானை அழைத்திருக்கிறார். நீங்க அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. அந்த ஹெவன்லி செக்யூர், தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கு, உங்க தொழிலுக்கு இருக்கு, உங்க ஊழியத்துக்கு இருக்கு, உங்க குடும்பத்துக்கு இருக்கு. தெய்வீக பாதுகாப்பு. அல்லேலூயா.
உங்களுடைய மனப்பான்மை மாறிடுச்சுன்னு சொன்னா எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மாற ஆரம்பித்து விடும். இஸ்ரவேல்ல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கதைனாலும் அதில் பொதிந்திருக்கிற அந்த உண்மை, அந்த சத்தியம் ரொம்ப விசேஷமானது. என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலில் மோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருட்சம், ஒரு மலை ஒன்று இருக்கிறது. மோரியா மலைன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஆலயம் அமைந்திருக்கிற மலை அதுதான். அந்த மோரியா மலையில் நிறையா கனிதரும் விருட்சங்கள் இருக்கும். நிறைய விருட்சங்கள் அங்கே அந்த மோரியா மலையை சுற்றிலுமே கனிதரும் விருட்சங்கள் ஏராளமாய் இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட ஒரு விருட்சம் இருக்கு. அந்த விருட்சத்துக்கு மர்மரம், MAR, மர் அப்படின்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். மீண்டும் ஒரு விசை, தயவுசெய்து எல்லாரும் சத்தமாக மீண்டும் ஒரு விசை. அந்த மரத்துக்கு என்ன பேரு? மர்மரம் அப்படின்னு பேர். பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி சொல்லணும்னு சொன்னால், ஒரு முருங்கை மரத்தை தண்டோட வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு அது உச்சியில் கொஞ்சோண்டு கொழுந்துகள் மட்டும் வளர்ந்து நிற்கும்ல. பார்க்குறதுக்கு இந்த விருட்சம் அப்படி தான் இருக்கும். கிளை இலையெல்லாம் நிறையாலாம் இருக்காது. தண்டு கொஞ்சம் கட்டையாக இருக்கும். அது மேலே கொஞ்சோண்டு கொழுந்துகள் போல இலைகள் இருக்கும். பச்சை நிற அந்த இலைகள், திராட்சை பழ வடிவில் கனிகள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விருட்சம். ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் இந்த கூடார பண்டிகையின் போது நற்கனிகளை வைத்து அவங்க கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பது பிரமாணம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த நற்கனிகளை பறிக்கிறதுக்காக இந்த மோரியா மலைக்கு வருகிறது அவர்களுடைய வழக்கம். ஒவ்வொரு வருஷமும் எல்லா மரங்கள்லையும் ஏறி கனிகளை பறிப்பாங்க. ஒலிவப்பழம், அத்திப்பழம், எல்லா விருட்சங்கள்லையும் கனிகளை பறிப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட இந்த மர்மரத்துக்கு பக்கத்துல வரமாட்டாங்க. ஒருத்தர் கூட. இந்த மர்மரத்தில் ஏராளமான கனிகள் இருக்கிறது. திராட்சை பழம் போல பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட இந்த மரத்துக்கு பக்கத்திலே வரமாட்டாங்க. இந்த மரத்துக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன் என்னுடைய கனிகளை மட்டும் யாருமே பறிக்க வரமாட்டாங்க? மனிதர்கள்னு இல்லை, ஒரு பறவை கூட இந்த மரத்தில் உட்காரவோ, அதன் கிளையில் அமரவோ, இல்லை அந்த கனிகளை புசிக்கிறதுக்கோ ஒரு பறவை கூட என்ன செய்யாது, வராது. இந்த மரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சரியம். ஏன் என்னுடைய கனிகளை மட்டும் யாருமே பறிக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வருஷம் இஸ்ரவேலர்கள் கூட்டமாக வந்தாங்க கூடார பண்டிகைக்காக. எல்லா விருட்சங்களையும் ஏறி கனிகளை பறிச்சாங்க. அதை இந்த மரம் ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மர்மரத்தில் பக்கத்தில் ஒரு யூத சிறுவன், ஒரு வாலிபன் இந்த மர்மரத்தில் தாவி ஏறி அதனுடைய கனிகளில் சிலதை பறிச்சான். இந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய வாழ்க்கையில முதல் விசையாய் தன்னுடைய கனிகளை ஒரு யூத சிறுவன் என்ன செய்ய போறான், ஒரு இஸ்ரவேலன் சாப்பிட போறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா ஆவலா அதை பார்த்துட்டே இருந்துச்சு. அப்போ அந்த சிறுவனுடைய வாலிபன் வேகமா ஓடி அந்த வாலிபனுடைய கரத்துல இருந்த கனிகளை எல்லாம் கீழே தட்டி விட்டான். தட்டி விட்டுட்டு அவன் அந்த பையனை பார்த்து சொன்னா, இந்த விருட்சத்தினுடைய இந்த மர்மரத்தினுடைய கனிகளை நீ என்ன செய்யாத, தொடாத. இந்த மர்மரத்தினுடைய கனிகள் அத்தனையுமே கசப்பானது, அது கடுமையான கசப்பு. சோ இந்த மர்மரத்தினுடைய கனிகளை என்ன செய்யாத, தொடாத அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த மர்மரத்துக்கு உண்மை விளங்க ஆரம்பித்தது. உண்மையாகவே இந்த மர்மரத்தினுடைய சகல பாகங்களுமே, மர் அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம், எபிரேயத்தில் மர்னா கசப்புன்னு அர்த்தம். இந்த மர்மரத்தினுடைய சகல பாகமும், அதாவது அதனுடைய இலையிலிருந்து, வேர்லிருந்து, மரப்பட்டையிலிருந்து, காயிலிருந்து, ஈவன் அதனுடைய கனி கூட பழம் கூட கடுமையான கசப்பு. கசப்புனா சாதாரண கசப்பல்ல, வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு சுவை நிறைந்தது இந்த மர்மரத்தினுடைய கனிகள். அப்பதான் அந்த மரத்துக்கு உண்மை விளங்க ஆரம்பித்தது. அது அங்கிருந்த மனுஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு புலம்ப ஆரம்பித்தது. ஐயா, உங்களை உண்டாக்கின ஆண்டவர் தான் என்னை என்ன செஞ்சாரு, உண்டாக்கினார்.
அவர் தான் இந்த கசப்பை எனக்குள்ள வச்சுட்டார். தயவு செய்து என்னுடைய கனிகள்லையும் சிலதை எடுத்து சொல்லுங்க, என்னையும் பிரயோஜனம் உள்ள மரமா, பிரயோஜனம் உள்ள விருட்சமா மாற்றுங்க. நானும் இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். தயவு செய்து என்னுடைய கனிகள்ல என்ன செய்யுங்க, சிலதை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி அங்கிருந்த மனிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துச்சு. ஒருத்தர் கூட அந்த மரத்தினுடைய சத்தம் என்ன செய்யவே இல்லை, கேட்கல. சரி, மனிதர்கள் தான் செவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பறவைகளையாவது கூப்பிடுவோன்னு சொல்லி பறவைகளை கூப்பிட்டுச்சு. நீங்களாவது என்னுடைய பழங்களை எடுத்துட்டு போங்க. பறவைகள் சொல்லிருச்சான், நாங்கள் எத்தனையோ விருட்சங்கள்ல போய் அமர்கிறோம், அதன் கனிகளை புசிக்கிறோம், எத்தனையோ சுவை தரும் கனிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஏன் கசப்பான சில கனிகளை கூட நாங்கள் புசிக்கிறோம். ஆனால் உன்னுடையதை போன்ற ஒரு கசப்பை நாங்கள் எங்கேயுமே என்ன செஞ்சது கிடையாது, பார்த்ததே இல்லை, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த மர்மரம் தனக்குள்ளே உடைந்து போனது. ஏன்னா புறக்கணிப்புல இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்னன்னு என்ன செய்யும் தெரியும் இல்லையா? அந்த மர்மரம் தனக்குள்ளே உடைந்து போனது. தன்னை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட கசப்பான காரியம், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த உபத்திரவம், நான் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களின் வழியாக நான் கடந்து செல்ல வேண்டி இருக்க, ஏன் ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பை எடுத்து விடும். தயவு செய்து நான் இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பான அனுபவங்களை எடுத்து விடுன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சதான். தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அந்த மர்மரத்துக்கும் ஒரு பதில் கொடுத்தாராம். பி வெயிட் அப்படின்னு சொன்னார், காத்திரு அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, காத்திருன்னு சொல்லிட்டார். அந்த மர்மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்த உடனே, வாக்குத்தத்தம் வந்த உடனே, நமக்கு எப்பவுமே தேவன்கிட்ட இருந்து வாக்குத்தத்தம் வருகிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா காத்திருக்கிறதா எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லை? அந்த மர்மரமும் காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் ஆனது, வருஷங்கள் ஆனது, ஒண்ணுமே நடக்கல. இந்த மர்மரம் தன்னுடைய கசப்பு இப்ப மாறிடும் அப்ப மாறிடும்னு காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா எதுவுமே நடக்கல. இருக்க இருக்க அதனுடைய அந்த கசப்பு, அந்த சாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, தாவர உயிர்ச்சாறு, அந்த கசப்பான திரவம் இருக்க இருக்க அதுக்குள்ள கூடிக்கிட்டு தான் போச்சே ஒழிய குறைஞ்ச பாடே இல்லை. அந்த மர்மரம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்த்து கூட ஆரம்பிச்சது. ஆண்டவரே, எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, வார்த்தை கொடுத்தீங்களே, காத்திருன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே என்னுடைய கசப்பை தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து விடும். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்த்து கூட ஆரம்பிச்சது. சில நேரங்கள்ல பரலோகத்திலிருந்து பதில் வரும், பல நேரங்கள்ல பரலோகம் அமைதியா இருக்கும். அந்த மர்மரம் எத்தனை நாள் தான் காத்திருக்கும் இல்லையா? ஒரு நாள் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது, புலம்ப ஆரம்பிச்சது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கிற இந்த கசப்பினுடைய தாற்பரியம் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அனுமதித்திருக்கிற இந்த கசப்பினுடைய தாற்பரியம் என்ன ஆண்டவரே? நான் கடந்து போகிற இந்த போராட்டத்தினுடைய, நான் கடந்து போகிற இந்த உபத்திரவத்தினுடைய தாற்பரியம் என்ன? தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து இந்த கசப்பை எடுத்துருங்க ஆண்டவரே. என்னையும் பிரயோஜனம் உள்ளவனா மாற்றுங்க, பிரயோஜனம் உள்ள விருட்சமா மாற்றுங்க, மரமா மாற்றுங்க, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது. தேவனை நோக்கி பார்த்து கதற ஆரம்பிச்சது. அந்த மரத்தினுடைய வேதனையை அதனால தாங்கிக் கொள்ள முடியல. அதனுடைய இருதயத்தில் இருந்த அழுத்தங்கள் அதனால பொறுத்து கொள்ள முடியல. அந்த மர்மரம் இருதயத்தை உடைத்து ஊற்றி தேவ சமூகத்தில் அழ ஆரம்பிச்சது. தேவனை நோக்கி பெருமூச்சு விட ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய அழுத்தத்தை, வேதனையை அதனால தாங்கிக் கொள்ள முடியல. சகல பாகங்களும் தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிச்சது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருந்து தயவு செய்து இந்த கசப்பை எடுத்துருங்க, இந்த போராட்டத்தை எடுத்துருங்க. இந்த போராட்டம் மட்டும் வேண்டாம் ஆண்டவரே, வேற எதையாவது கூட என்னால சகிக்க முடியும். நான் கடந்து போகிற இந்த பிரச்சனையை என்னால சகிக்க முடியல ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து இதை எடுத்துடுங்கன்னு சொல்லி அதனுடைய சகல பாகங்களும் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய பெருமூச்சு பரலோகத்தை எட்ட ஆரம்பிச்சது. அந்த மர்மரம் தேவனை நோக்கி கதற ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய சகல பாகங்களும் அந்த மர்மரத்துக்குள்ள இருந்த வேதனையை அடக்கிக் கொள்ள மாட்டாம அந்த மர்மரத்தினுடைய அந்த பட்டைகள் எல்லாம் உரிய ஆரம்பிச்சது. அதனுடைய தண்டுகள்ல வெடிப்புகள், அதனுடைய கிளைகள்ல, கிளை மூட்டுகள்ல விரிசல்கள் விழ ஆரம்பிச்சது. அந்த மர்மரம் லிட்டரலாவே தேவ சமூகத்துல இருதயத்தை உடைத்து ஊற்றி அழ ஆரம்பித்தது. அந்த மர்மரத்தினுடைய
அந்த கசப்பான திரவம் எல்லாம் கண்ணீராக அந்த வெடிப்புகள் வழியாக வெளிப்பட ஆரம்பித்தது. நிஜமாவே அந்த மர்மரம் கண்ணீர் விட்டது. அது கண்ணீர் விட்ட சில நிமிஷங்கள் தான். திடீரென்று சொல்லி அந்த பகுதி முழுவதும் ஒரு ஹெவன்லி ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பரலோகத்தினுடைய வாசனை, ஒரு நற்கந்த வாசனை பரவ ஆரம்பித்தது. காற்றடித்த திசையெல்லாம் அந்த வாசனை பரவ ஆரம்பித்தது. அதை நுகர்ந்து பார்த்த மனுஷர்கள் எல்லாரும் அங்கும் இங்கு ஓட ஆரம்பித்தாங்க. இந்த வாசனை எங்கிருந்து வருது? இதுக்கு முன்னாடி நம்ம நுகர்ந்ததே இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு வாசனையை மனிதர்கள் இதுக்கு முன்னாடி நுகர்ந்து பார்த்ததே இல்லையே. இந்த வாசனை எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்லி அங்கும் இங்கு ஓட ஆரம்பிச்சாங்க. காற்றடித்த திசையெல்லாம் ஓடுனாங்க. இறுதியில அந்த மர்மரத்திலிருந்து தான் இந்த வாசனை வருதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. வேகமாக அந்த மர்மரத்துக்கிட்ட ஓடுனாங்க. அந்த மர்மரத்தை சுற்றிலும் பிசினாக வடிந்து நின்ற அந்த மர்மரத்தினுடைய கண்ணீரை எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மர்மரத்தினுடைய சுற்றிலும், தண்டை சுற்றிலும், அந்த மர்மரத்தை சுற்றிலும் அந்த மர்மரத்தினுடைய கண்ணீர் துளி துளியாய் வடிந்து கிடந்தது. அதை எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மர்மரத்தின் கண்ணீருக்காக தங்களுக்குள்ளே அடித்து கொண்டார்கள். அந்த மர்மரத்துக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், என்னுடைய கசப்பான கண்ணீருக்கா இத்தனை நாட்கள் என்னை புறக்கணித்த இந்த மனிதர்கள் என்னுடைய கசப்பான கண்ணீருக்காகவா தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறார்கள்? ஆம், அந்த மர்மரத்தினுடைய கசப்பான கண்ணீருக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தான் வெள்ளை போளம். என்ன பேரு ஆச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க இல்லையா? பொன், தூபவர்க்கம், அப்புறம் என்ன கொடுத்தாங்க? அந்த வெள்ளை போளம். இந்த மர்மரத்தினுடைய கண்ணீர் தான். கண்ணீர் தான். 1 கிராம் வெள்ளை போளம் 1 கிராம் 8000 ரூபாய். தங்கத்தை விட காஸ்ட்லி. தங்கத்தை விட. இந்த மர்மரம் அனுபவித்தது போல ஒரு கசப்பு, ஒரு போராட்டம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு மிஞ்சின, மற்ற மனிதர்களுக்குள்ளே வராத ஒரு கசப்பு உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தேவனுடைய பார்வையிலே தங்கத்தை விட காஸ்ட்லிங்க. நீங்க தேவனுடைய பார்வையிலே தங்கத்தை விட காஸ்ட்லி. உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு நிச்சயமாய் ஒரு நாள் மதுரமாக மாற்றப்படும். யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ, அவாய்ட் பண்றாங்களோ, எந்த கசப்பு உங்க வாழ்க்கையை கண்ணீராய் மாற்றுச்சோ அதே கசப்பை கர்த்தர் நிச்சயமாய் மதுரமாக மாற்றி காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கசப்பு மதுரமாக மாற்றப்படும். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் ஏன் கசப்பு மதுரமா மாறும்? அது சரி, ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில இந்த கசப்பு, நான் இப்ப கடந்து போகிற இந்த அனுபவம் எதற்காக, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கசப்பு? யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம். கொஞ்சம் சீக்கிரமா. யாத்ராகம புஸ்தகம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் எப்படி இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். வேண்டிய ஒரு சத்தமா சொல்லுங்க பாப்போம். கசப்பாய் இருந்தது இல்லையா? மர், மர் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? கசப்பு இல்லையா? மர் அப்படின்னா ஒரு மரம் இருந்தா அதுக்கு பேரு மர். ஒரு மரம் இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? அதே மர்மரம் தோப்பு மாதிரி நிறைய மர்மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு ப்ளூரல்ல மாரா. மர் அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம், மாராங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், பன்மை. இந்த மர்மரம் நிறைய விருட்சங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் எந்த இடம்? இந்த மாரா. அதனாலதான் அதனுடைய தண்ணீர் எல்லாமே எப்படி தான் இருக்கு? கசப்பா இருந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? சரி வாசிங்க தொடர்ந்து. கூடாது இருந்தது, பேரிடப்பட்டது, கசப்பு என்று பேரிடப்பட்டது. அங்க என்ன மரங்கள் நிறைய இருக்கு சொல்லுங்க? மர்மரம். இப்ப கர்த்தர் அந்த மர்மரத்தை காட்டி என்ன சொன்னாரு?
அதை காட்டதான் செஞ்சாரு, அந்த மர்மரத்தை காட்டதான் செஞ்சாரு. அதை வெட்டி அவன் தண்ணீர்ல போட்ட உடனே, நல்லா கவனிங்க, அங்க என்ன மரம் இருக்கு? மர்மரம். அந்த கசப்பான மரத்தை வெட்டி இந்த கசப்பான தண்ணியில போட்டா அந்த கசப்பு இந்த கசப்பை மதுரமாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற சில கசப்பான அனுபவங்கள் மூலமா லட்சங்களின் வாழ்க்கையை மதுரமா மாற்ற முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க ஏன் சில கசப்பான அனுபவங்கள் வழியா கடந்து போறீங்கன்னா, இந்த கசப்பு தான் அநேகருடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்ற போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் சில கசப்பான அனுபவங்கள் வழியா நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? கடந்து போக வேண்டியிருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற பாதை எப்படிப்பட்ட கசப்பா இருந்தாலும் சரி, அதன் முடிவு நிச்சயம் மதுரமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா.